ஸோ another one செகண்ட் ரவுண்ட் மேட்ச் முள்ளங்குறிச்சி வர்சஸ் வளத்ராக்கோட்டை. இந்த மேட்ச் 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் கண்டிப்பாக பரபரப்பாக போகும் அப்படின்னு நினைக்கிறேன். டாஸ் வின் பண்ண முள்ளங்குறிச்சி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க. ஓனி பேட்ஸ்மேனா எங்கள் ஸ்ட்ரைக்கில் இருக்க போகிறது டோனி முத்தா. ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ ரீசெண்ட் டைமில் கரண்டில் நல்லா போட்டுக்கிட்டு இருக்க பவுலர் சுந்தர். பேட்ஸ்மேனுக்கு ரொம்ப கஷ்டம் தாங்க, நேருக்கு நேர் வெயில். ஃபர்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பவுலரே ஸ்டாப் பண்ணிட்டாரு. ரன் ஓட மாட்டாங்க. டாட் பாலோட இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு. பாலோட செகண்ட் ஒன் குத்த நேரத்துலேருந்து பால் எம்பவே இல்லை. சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா நவீன் காலில் அடித்து பந்து போச்சு. அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு. பேக் டு பேக் 2 டாட் பால். தேர்ட் ஒன் சூப்பராக அடித்தாருங்க. இது கண்டிப்பாக ஐயோ ஒன்றுமே தெரியலையே, தாண்டி போயிடுச்சு 6. சூப்பராக அடிச்சாருங்க. இது கண்டிப்பாக நல்ல சூப்பரான ஒரு 6. கிழக்கு மேற்கில் பிச்சு இருந்தாலே இதுதான் ஒரு பிரச்சனை. கரெக்டாக நேரு சூரியன். அகைன் ஹைட்டு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் ஷாப்புங்க. போன பாலில் 6 அடித்த பேட்ஸ்மேனுக்கு லைஃப் கிடச்சிருக்கு. சிங்கிள். போன பேட்ஸ்மேன் வந்தேன் நந்தா ஆன் ஸ்ட்ரைக். சூப்பராக போட்டிருக்காருங்க. ஒரு லெக் கட்டர் வேரியேஷன் டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி. அகைன் ஒரு லெக் கட்டராக மாறி இருக்குது. டாட் பாலை பதிவு பண்ணியிருக்கு. முதல் ஓவருக்கு இங்கே 7 ரன் அடிச்சிருக்காங்க வல்லத்தராக்கோட்டை. ஒரு 6க்கு அப்புறம் எக்ஸலன்ட் கம்பேக் நல்லா போட்டு கொடுத்துருக்காரு. 4 டாட் பாலை பதிவு பண்ணி சுந்தர். செகண்ட் ஓவர் பட இங்கே ரகுபதி ஃபர்ஸ்ட் பாலே சூப்பராக அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போயிடும் அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க 6. முத்து பதிவு பண்ணுற 2வது 6. இந்த ஓவரில் முதல் பால்லே ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் டிஃபென்ஸ் மைண்ட் செட் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க. சான்ஸ் ஃபார் டபுள் ஓடிடுறாங்களான்னு பார்த்தா ஃபீல்டை விரட்டி வந்திருக்காரு. 2வது ரன்னா விக்கெட்டானு பார்த்தா ஓட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு எங்கள் முத்துக்குமார். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. விக்கெட்டுக்கான ஒரு அப்பீல் உள்ளதான காரணத்தினால நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. டாட் பாலாக கன்வெர்ட் ஆயிருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபாலோ பண்ணி போனாருங்க. பேட்ஸ்மேன் இந்த பக்கமாக விலகி வந்த காரணத்தினால அவரை நோக்கியே போட்டிருக்காரு. டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் சான்ஸ் ஃபார் பவுண்டரி போயிருந்தா ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணுறாங்கன்னு பார்த்தா விட்டு பிடிச்ச பார்த்துருக்காரு. அங்கே ராஜா ஃபீல்டர் ஃபாஸ்டரான த்ரோங்க. எக்ஸாக்டாக கீப்பருக்கு அடிச்சிருக்காரு. சூப்பரான த்ரோ ஃப்ரம் ராஜா. சிங்கிள். லாஸ் 1 மோர். காலில் தாங்க பட்டிருக்கு. ரன் ஓட மாட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நவீன் துரிதமாக வேலை பார்த்தாரு ஃபாஸ்ட்டாக போன காரணத்தினால. டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 16 ரன் அடிச்சிருக்காங்க வல்லத்தராக்கோட்டை. தேர்ட் ஓவர் போட இங்கே ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட சுந்தர் லோ ஃபுல் டாஸ் கவர்ஸில் பால் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் 2வது ரன்னான்னு பார்த்தா மிஸ் ஃபீல்டு. பின்னாடி இன்னொரு ஃபீல்டு தெளிவாக போயிருக்காரு. 2 ரன். அவளோட நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக அடிச்சிருக்காருங்க. அகைன் ஒரு 6 அப்படின்னு நினைக்கிறேன். எஸ் போயிடுச்சுங்க. முத்துக்குமார் பேட்லேருந்து வர 3வது 6. நெக்ஸ்ட் ஒன் ஒயிட் கோட்டை உரசி சூப்பராக போட்டிருக்காருங்க. எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே சுந்தர் கையில் இருந்து டாட் பால். நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு. அங்கே ஃபீல்டர் சக்தி இருக்காரு. நல்ல ஸ்டாப். சிங்கிள். நந்து இங்கே ரிட்டையர்ட் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட் நீ பேட்ஸ்மேனா கார்த்தி. லாஸ்ட் 1 மோர். சூப்பராக அடித்தாருங்க. உள்ளே வந்த ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு. தொலை தூரம் அடிக்கப்பட்ட 6 லாங் ஆஃபில் கார்த்தி பேட்லேருந்து ஃபர்ஸ்ட் பால்லே அடிச்சிருக்காரு. நெக்ஸ்ட் ஒன் உடம்போட்டு வெளில போடப்பட்ட பந்து ஒயிட். லாஸ்ட் 1 மோர் பால். ரீபால் ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. அங்கே ஃபீல்டர் இருக்காங்க. அதிகபட்சம் சிங்கிளுக்கான வாய்ப்புன்னு நினைக்கிறேன். சிங்கிள். சூப்பர் த்ரோங்க. தெளிவாக அடிச்சிருக்காரு. 3 ஓவருக்கு 33. 4th ஓவர் போட இங்கே நவீன் ஃபுல் டாஸ் எடுத்துகிட்டு வந்து மேஜிக்கல் டெலிவரிங்க. நோ பால் மாதிரி போணுச்சு. ஆனால் எப்படி ஸ்டெம்பில் வந்துச்சுன்னு தெரில. சரியான மேஜிக்கல் டெலிவரி அப்படின்னு தான் சொல்லணும். நெக்ஸ்ட் நீ பேஸ் பண்ணா இங்கே குமரேசன். ரிமைனிங் 5 பால் இருக்குது. நவீனோட செகண்ட் ஒன். அகைன் ஒரு மேஜிக்கல் டெலிவரி. நிற்க வச்சு மாற பார்த்துருக்காங்க. அங்கேயும் அடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே விக்கெட் அப்படிங்கிறத செக் பண்ணி கொடுப்பாங்க அம்பேர். குமரேசனோட விக்கெட்டு கன்ஃபார்மு. ஆனால் அங்கேயும் தெரில. 2 பேர் டிஸ்கஸ் பண்ணி கொடுப்பாங்க. ரெண்டு அம்பேர் டிஸ்கஸ் பண்ணிட்டு இந்த எண்ட்லேயே விக்கெட் சொல்லியிருக்காங்க.
ஸோ முத்துக்குமார் ஸ்ட்ரைக்கு மாற முடியாது. இந்த பால் இருக்க போகிறது முத்து. பாலோட தேர்ட் ஒன் ஒய்டு. ஆனாலும் இது கார்த்திக்கு ரன் அவுட்டில் சாரும் அப்படின்னு நினைக்கிறேன். தொடர்ந்து 3 விக்கெட் இழக்கிறாங்க. போன பாலில் ஒரு ஒய்டு. தேர்ட் ஒன் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கேப்பில் தான் போயிருக்கு. ஃபீல்டரால் பிடிக்க முடியாது. இங்கேயா அங்கேயான்னு பார்த்தா செக் பண்ணி கொடுப்பாங்க எந்த பேட்ஸ்மேனோட விக்கெட் அப்படிங்கிறத. மாறிட்டாங்களா? ஒரு ரன் ப்ளஸ் ஒரு விக்கெட் கிராஸ் ஆகிட்டாங்க. ஸோ முத்துவோட விக்கெட், யங்ஸ்டர் முத்துவோட விக்கெட் பறி போயிருக்கு. பாலோட நெக்ஸ்ட் ஒன் திருகல் பந்து. சான்ஸ் ஃபார் கேட்சை பிடிக்கலன்னா அது கண்டிப்பாக பவுண்ட்ரி தான். பவுண்ட்ரிக்கு வெளில தான் பந்தை பிடிக்க முடியும். போயிடுச்சுங்க பவுண்ட்ரி. பாலோட ஃபிஃப்த் ஒன் சான்ஸ் ஃபார் மிட் விக்கெட்டில் போயிருக்கு. கண்டிப்பாக 2வது ரன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. ஏன்னா முத்துக்குமார் தான் சைக்கத்தக்க விக்கெட் நினைப்பார். 2 ரன் 42 டார்கெட். பவுனிங் பேஸ் பண்ணால் ஸ்ட்ரைக்கில் முள்ளங்குறிச்சி நவீன் நின்ன இடத்துல இருந்து அடிச்சாருங்க. ஃபர்ஸ்ட் பால்லே கமிட்டிலேருந்து தான் இங்கே பிடிக்க முடிஞ்சு. ஃபீல்டரால் பிடிக்க முடியல. உடச்சி போட்ட பால் தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் பாலே ஒரு 6ஓட இங்கே பாசிட்டிவ் ஷாட் கொடுத்துருக்காரு நவீன். செகண்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் செட். 2 ஓடுறாங்களா? திரும்பி போயிட்டாரு சுந்தர். டாட் பால். பாலோட தேர்ட் ஒன் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு. அகைன் ஒரு டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முத்துக்குமார். பாலோட ஃபோர்த் ஒன் தரையோட திரையாக பாஸாக போயிருக்கு. அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பாக இருக்கும். சிங்கிள் பேட்ஸ்மேன் வந்தால் சுந்தர் ஆன் ஸ்ட்ரைக். உடம்புல பட்டிருக்கு. குயிக்கராக 1 ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன். நாட் அவுட் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் அகைன் அடிச்சிருக்காரு. இதுவும் தாண்டி போகும் அப்படின்னு நினைக்கிறேன். 2வது 6. ஃபர்ஸ்ட் பால் 6, கடைசி பால் 6ன்னு இந்த ஓவரை முடிவு கொண்டு வந்திருக்காரு நவீன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் திரையா அடிச்சிருக்காரு. அதிகபட்ச சிங்கிளுக்கான வாய்ப்பா டபுளான்னு பார்த்தா சூப்பரான ஃபீல்டிங்க முத்துக்குமார். சிங்கிள் 2 6 அடிச்சா நவீன் ஆன் ஸ்ட்ரைக். 3வது 6 பார்த்தா கவர்ஸில் தெரிஞ்சு போயிருக்கு. சான்ஸ் ஃபார் விட்டு பிடிக்க பார்த்தா அது பவுண்டரியாக தான் போகும். அகைன் ஒரு பவுண்டரியை கொண்டு வந்திருக்காரு இங்கே நவீன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் திரையா உருண்டே வந்துச்சு. கீப்பர் பிடிக்கலனா ஓடி ஒரு ரன்னை பிடிச்சிருவாங்க இங்கே. நெக்ஸ்ட் ஒன் சூப்பராக போட்டிருக்காரு. எக்ஸலன்ட் டெலிவரி இங்கே டாட் பாலை பதிவு பண்ணியிருக்காரு முக்கியமான நேரத்தில் குமரேசன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடம்புல தான் பட்டிருக்கு. பேட்டில் படலை. ஆனால் ஒரு ரன் ஓடி எடுத்துருவாங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் திரையா சிங்கிள் ஓடிடுறாங்களா நோ சொல்கிறாங்களான்னு பார்த்தா அந்த எண்ணில் அடிக்கலை. கையிலே வச்சுட்டாரு குமரேசன். டாட் பாலோட 2வது ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு. 2 ஓவருக்கு 21 அடிச்சிருக்காங்க. ரிமினி இருக்க 2 ஓவருக்கும் கிட்டத்தட்ட 21 அடிக்கணும். ஸோ என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த ஓவர் முக்கியமான ஓவர், இந்த மேட்சுக்கான ஓவர். ஸோ இந்த மேட்ச் ஓவர் போட இங்கே கார்த்தி தேர்ட் ஓவர் போட கார்த்தி ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் ஷாட் போக பார்த்தாரு. ஃபீல்டர் கேட்சுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்துருந்தா சான்ஸ் ஆகிருக்க வாய்ப்பாக இருந்திருக்கும். சிங்கிள். ரிமினி இருக்க 11 பாலுக்கு 20 அடிக்கணும். பாலோட செகண்ட் ஒன் பெரிய ஷாட்டுக்கான ட்ரை. பேட்டில் படலை. தெளிவாக பதிவு பண்ணியிருக்காரு இங்கே கார்த்தி. ஒரு டாட் பால். அவரோட தேர்ட் ஒன் கவர்ஸில் அடிச்சிருக்காரு. ஃபாஸ்ட்டாக போயிருக்கு. சான்ஸ் ஃபார் பவுண்டரியா ஸ்டாப் பண்ணுறாங்களான்னு பார்த்தா இடையில முத்து பூந்து பிடிச்சாரு. 2 ரன். பாலோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி போட்ட பால் கீழே குத்தி வந்துச்சா ஃபுட்பால் ஆடிட்டாரு. ஆனால் 2 ஓடல. ஓடுற மைண்ட் செட்டில் இல்லை. ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினச்சிருக்காரு நவீன். அதன் காரணமாக டாட் பால். பாலோட நெக்ஸ்ட் ஒன் குத்தின இடத்துல இந்த எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஒய்டு கொடுத்துருக்காங்க. பாலோட நெக்ஸ்ட் ஒன் வரட்டி போய் ஆடி இருக்காரு. சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு போகிறாங்களான்னு பார்த்தா பந்து தாங்க பவுண்டரி போயிருக்கு. தேவையான நேரத்தில் ஒரு பவுண்டரியை பதிவு பண்ணியிருக்காரு இங்கே. பண்ணியிருக்க 7 பாலுக்கு 13 இந்த ஓவரை பொறுத்த வரைக்கும். இந்த பாலை பொறுத்த வரைக்கும் முக்கியமான பாலாக இருக்க போது பெரிய ஷாட்டு தான் போவார்னு சொல்லும் போது போயிருக்காரு. கிளியர் பண்ணுதா கேட்சான்னு பார்த்தா போயிடுச்சுங்க தாண்டி. சூப்பரான ஒரு 6 பதிவு பண்ணியிருக்காரு இங்கே நவீன். டேக்கிங் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னே சொல்லலாம். கடைசி 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும் அப்படிங்கிற சூழ்நிலையில் கொண்டு வந்திருக்காங்க. போன மேட்சும் 6க்கு 7 அப்படின்னு தான் இருந்துச்சு. பட் கடைசி பால் வரைக்கும் மேட்சை எடுத்துகிட்டு போனாங்க. வின்னிங்கான ஒரு சான்சஸ் கடைசி பால் வரைக்குமே இருந்துச்சு பவுலிங் டீம் பக்கம். பார்க்கலாம் இந்த மேட்ச் என்ன பண்ணுறாங்கன்னு. கடைசி 6க்கு 7 அடிக்கணும். நம்ம செகண்ட் இன்னிங்ஸுக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட முத்து அவர் போட வந்திருக்காரு. கடைசி ஓவர் போட
உடம்புல பட்டு போஞ்சா காலில் பட்டு போஞ்சான்னு செக் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ செக் பண்ணவே தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி இங்கே ட்ராப் ஆகிருக்கு. சிங்கிள். செகண்ட் ஒன் பெரிய சாட்டு போடணும் முன்னாடியே மைண்ட் செட்டு போட்டாருங்க. ஸோ பவுன்ஸ் பாலாகவே இருந்தாலும் இங்கே அடிச்சிருக்காரு. இந்த 6ஓட இந்த மேட்சை வின் பண்ணுறாங்க. முள்ளங்குறிச்சி போல் டிசைடர் மேட்சுக்கு முன்னேறி போயிருக்காங்க.